அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலைமகள் ஆரம்ப கல்வியுடன். இன்று நாம் பார்க்க இருப்பது தரம் 5 மாணவர்களுக்கு பொருத்தமான நுண்ணறிவு வினாக்கள். இந்த வினாக்களுக்கு செல்லும் முன் இதுவரை எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் நமக்கு தெரிவிக்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். மிருகக்காட்சிச்சாலை ஒன்றில் உள்ள கிளிகளினதும் புலிகளினதும் எண்ணிக்கை 30. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 90 எனின் அங்கு உள்ள கிளிகள் எத்தனை, புலிகள் எத்தனை? இந்த வினாக்களுக்கான விடைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு எமக்கு 2ஆம் வாய்ப்பாடு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். 2ஆம் வாய்ப்பாடு தெரிந்தால் நாம் இந்த வினாவுக்கு இலகுவாக விடைகளை கண்டுகொள்ளலாம். இதற்காக நாம் 3 படிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். முதலாவது படிமுறை 2 ஆல் பெருக்கல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 2 ஆல் பெருக்கப் போகின்றோம். 2வது படிமுறை கழித்தல். 3வது படிமுறை வகுத்தல், அதுவும் 2 ஆல் வகுத்தல். ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே, இங்கே 2ஆம் வாய்ப்பாடு மட்டுமே தேவைப்படுகிறது. முதலாவது நாங்கள் பெருக்கல், 2 ஆல் பெருக்கல் செய்வோம். 2வதாக கழித்தல் செய்வோம். 3வதாக வகுத்தல், 2 ஆல் வகுத்தல் செய்வோம். பாருங்கள் இந்த விடையை எப்படி காண்பது என்று பார்க்கலாம். எங்களுக்கு பிராணிகளின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது 30 என்று. அது கிளிகள், புலிகள் 2 பிராணிகளின் எண்ணிக்கை 30. அப்போ தலைகளும் 30. இந்த 30 என்ற எண்ணிக்கையை நாம் முதலாவதாக என்ன செய்ய போகின்றோம்? 2 ஆல் பெருக்கப் போகின்றோம். 30ஐ 2 ஆல் பெருக்கும் போது வருகின்ற விடை 60. இனி 2வது படிமுறைக்கு செல்வோம். வந்த விடை 60 இருக்கிறது தானே, அதனை நாங்கள் மொத்தமாக தரப்பட்ட கால்களின் எண்ணிக்கையிலிருந்து கழித்து கொள்வோம். அப்போ 2வது படிமுறை கழித்தல். அப்போ கால்களின் எண்ணிக்கை எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டுள்ளது 90. நாம் கண்டுபிடித்த விடை 60. அப்போ 90லிருந்து 60ஐ கழிக்கின்ற போது நமக்கு 30 என்ற விடை கிடைக்கின்றது. இப்போ 2வது படிமுறையும் செய்துவிட்டோம், கழித்தல் செய்முறை. 3வது படிமுறை என்ன சொன்னான்? 2 ஆல் வகுத்தல். அப்போ எங்களுக்கு 30 என்ற விடை வந்துள்ளது. அதனை என்ன செய்ய போகின்றோம்? 2 ஆல் வகுக்க போகின்றோம். அப்போ 30ஐ 2 ஆல் வகுத்தால் வரும் விடை 15. இப்போ இங்கே 3 படிமுறைகளையும் பயன்படுத்தி விட்டோம். முதலாவது தலைகளின் எண்ணிக்கை 2 ஆல் பெருக்கினோம். கால்களின் எண்ணிக்கையிலிருந்து கண்ட விடையை கழித்தோம். அடுத்ததாக வந்த விடையை 2 ஆல் வகுத்து கொண்டோம். அப்போ 3 படிமுறையும் செய்து விட்டோம். கடைசியாக எங்களுக்கு என்ன விடை வந்திருக்கின்றது? 15. இது எப்போது 4 கால் பிராணிகளின் எண்ணிக்கையாகத்தான் இருக்கும். அப்போ இங்கே 4 கால் பிராணி எது? புலி. அப்போ புலிகளின் எண்ணிக்கை 15. எங்களுக்கு கேட்டது என்ன? கிளிகளும் கேட்டதல்லோ. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு 30 பிராணிகள் என்று தந்திருக்கணும். அப்போ 30ல் 15 புலிகள் போனால் மீதி எத்தனை? மீதி 15. அது கிளிகளின் எண்ணிக்கை. விளங்கிவிட்டதா பிள்ளைகளே? இப்போ எப்போதும் மறந்து விடாதீர்கள். இப்படியான வினாக்கள் தரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய 3 படிமுறைகள்: 1 2 ஆல் பெருக்கணும், 2வது கழிக்க வேண்டும், 3வது 2 ஆல் வகுக்க வேண்டும். இந்த செய்முறை உங்களுக்கு சில்லுகளின் எண்ணிக்கைக்கும் பொருந்தும். இந்த சில்லுகள் தொடர்பான வினாக்கள் வரும் இல்லையா? 4 சில்லுகளின், 2 சில்லுகளின், வாகனங்கள் வினா தரும்போது நீங்கள் இந்த படிமுறையை பயன்படுத்தி கொள்ளலாம். வாருங்கள் இன்னொரு வினாவிற்கு செல்வோம். வீடொன்றில் வளர்க்கப்பட்ட புறாக்களினதும் பன்றிகளினதும் எண்ணிக்கை 20. அதாவது தலைகளின் எண்ணிக்கை 20. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 56 எனில் அங்கு எத்தனை புறாக்கள் வளர்க்கப்பட்டன? இதற்கும் நாம் அந்த படிமுறையை பயன்படுத்தி செய்வோம். நீங்கள் இங்கே விடையை கண்டுகொள்ளுங்கள், பார்க்கலாம். கண்டுபிடித்த பின்பு இந்த படிமுறையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ரைட், நான் ஏற்கனவே சொன்னது என்ன? இந்த தலைகளின் எண்ணிக்கையை 2 ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே தரப்பட்ட தலைகளின் எண்ணிக்கை 20. அதனை 2 ஆல் பெருக்கும்போது வருகின்ற விடை 40. அடுத்த 2வது படிமுறை என்ன சொன்னேன்? ஏற்கனவே உங்களுக்கு கால்களின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கும். அதில் இருந்து
இந்த நாங்கள் கண்ட விடையை கழிக்க வேண்டும். ஆகவே தரப்பட்ட கால்கண்ட எண்ணிக்கை 56, அதிலிருந்து நாங்கள் கண்ட விடை 40, அதனை கழிக்கும் போது 16 விடையாக வருகின்றது. மூன்றாவது படிமுறை என்ன சொன்னேன் நான்? 2ஆல் வகுத்தல். அப்போ நாங்கள் கடைசியாக கண்டிருக்கின்றோம் 16 என்ற விடை. அதனை 2ஆல் வகுக்க எங்களுக்கு என்ன வரப்போகின்றது? 8. அப்போ 8 வந்து 4 கால் பிராணிகள எண்ணிக்கை. இந்த கேள்வியில் என்ன கேட்கப்பட்டிருக்கிறது? பன்றியின் எண்ணிக்கை கேட்டதா அல்லது 4 கால் பிராணிகள் எத்தனை என்று கேட்டதோ? இல்லை, புறாக்கள் தான் கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் 4 கால் பிராணிகளை கண்டுவிட்டோம் 8. ஏற்கனவே எங்களுக்கு தந்த பிராணிகள் மொத்தம் 20. அப்போ அந்த 20லிருந்து 8 கழித்தால் மீதியாக வருகின்ற 12 புறாக்களின் எண்ணிக்கை ஆகும். விளங்கினதா பிள்ளைகளே? மீண்டும் மீண்டும் வீடியோவை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இது போன்ற வேறு கணக்குகளை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் எமது சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.